கெட்டிமேளம் சீரியல் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம். என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஞ்சலியை தான் காட்டுறாங்க. அஞ்சலி என்ன பண்ணுறாங்கன்னா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நடுராத்திரியில் மகேஷ் எந்திரிச்சு, நான் உன்னை பிரச்சனை பண்ண யாரையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட அஞ்சலியை யார் ஏதாவது பண்ணாலும் சரி, நான் உங்கள் உயிரை எடுத்துருவேன் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறம் காலையிலே மகேஷ் பேப்பர் படிச்சிட்ருக்காரு. அஞ்சலி தூங்கி எந்திரிச்சு வராங்க. அப்போ மகேஷ்கிட்ட, என்ன காலையிலே ஒரே ஹாப்பியாக இருக்கீங்களே அப்படின்னோன்னே, என் அஞ்சலி கூட ஹாப்பியாக தானே இருக்க அப்படின்னோன்னே, ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என் அஞ்சலி ஹாப்பியாக இருந்தா நானும் எப்போவுமே சந்தோஷமாக தான் இருப்பேன். சரி, நான் போய் காஃபி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு மகேஷ் காஃபி எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. ஒரு விஷயம் சொல்லணும் அஞ்சலி உங்ககிட்ட அப்படின்னோன்னே, என்னன்னு கேட்க, நைட்டு குடிச்சிட்டு நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணாங்கல்ல, அவனுங்கெல்லாம் ஏதோ காரில் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ என்னாச்சு, யாராவது ஏதாவது செஞ்சுருப்பாங்களா அப்படின்னு அஞ்சலி சொல்ல, என்னவோ தெரியல, அவனுங்க தான் குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணானுங்கல்ல நம்மக்கிட்ட, அதான் அந்த மாதிரியே போயிருப்பானுங்க, அதான் கார் முன்னாடி போய் விழுந்துட்டானுங்க போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அச்சச்சோ பாவம், இது மாதிரிலாம் நடக்கவே கூடாது அப்படின்னு அஞ்சலி சொல்லிட்டு, நான் இனிமேல் உங்களை எங்கேயும் வெளியில் கூப்பிட மாட்டேன், என்னால் தானே பிரச்சனை வந்துச்சு, அதனால் இனிமேல் நான் வீட்டிலே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, மகேஷோ நாம் சந்தோஷமாக டின்னர் சாப்பிட போனோம், அவனுங்க தான் தண்ணி அடிச்சிட்டு நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணது, நம்ம சந்தோஷத்தையே கெடுத்தது அவனுங்க தான், மற்றபடி நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத அஞ்சலி அப்படின்னோன்னே, இல்லை இனிமேல் நான் வீட்டிலே இருந்துக்கிறேன், உங்களை நான் தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அஞ்சலி சொல்லுவாங்க. உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகிடுச்சுல, நான் போய் பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணணும், அப்புறம் சாப்பாடு வேறு ரெடி பண்ணணும், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க. அப்போ தான் மகேஷ்க்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதில் பேசுகிறாரு, என்கிட்ட என் பிரச்சனை வச்சுருக்க யாரும் உயிரோடு இருக்கக்கூடாது, இதை கார் ஆக்சிடெண்ட் மாதிரியே எதர்ச்சியாக நடந்த மாதிரியே இருக்கணும், இதுக்கு பின்னாடி நான் தான் இருக்கேன் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க.